ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட சண்டே ஸ்பெஷல் வாழைக்காய் கோலா உருண்டை. நான் இதுக்காக 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை சிறிய துண்டுகளாக வெட்டி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, தேங்காய், மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை காய வச்சு அதில் நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய் இதோட நான் 2 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய், மல்லித்தழை போட்டு பொன்னிறமாக வதக்கணும். அதோட 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பொரியலை சேர்த்தாச்சு. உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் 1/2 ஸ்பூன் சீரகமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு, வேக வச்ச வாழைக்காய் இதையெல்லாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சோன்னா நமக்கு ஒரு நல்ல பேஸ்ட்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறமா பாத்திரத்தை எடுத்து அதில் 1 கப் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா உருட்டி வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். அப்படியே எடுத்துட்டோன்னா நமக்கு தேவையான சுவையான கோலா உருண்டை ரெடி.